ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேவரிசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஃபேவரிசம்னா பெரும்பாலும் நீங்கள் கார்ப்பரேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரி ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போர்ட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே அவருக்கு முட்டு கொடுத்துட்டு அவருக்கே நெஞ்சு நக்கி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, அவங்கள மட்டுமே ஒரு ஃபேவரட்டாக ஒரு ஃபேவரிசமாக ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எது எடுத்தாலுமே நம்மளை போட்டு வேலை வாங்குற மாதிரி, நம்மள 3ஆம் மனுஷன் நடத்துகிற மாதிரி இருக்கும். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபேவரிசம்ங்கிறது ரொம்ப நம்மள மாரியான சாதாரண ஒரு அடிமட்ட எம்ப்ளாயி ரொம்ப ஒரு பிரச்சனை தரக்கூடிய விஷயம். எல்லார் மேனேஜரையும் நான் சொல்ல வரமாட்டேன். கண்டிப்பா 100ல ஒரு 3, 4 மேனேஜர் நல்ல மேனேஜர் இருக்கலாம். பட் பெரும்பாலும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்கள நல்லா பார்த்துக்கிறாங்களா? அவங்க உண்மையிலேயே உங்களோட வளர்ச்சியில ஹேப்பியா இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்க வெல் விஷர்லாம் கேட்டா கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வகையில நம்ம முடிச்சு விடணும்னு தான் பார்ப்பாய்ங்க. அதான் உண்மையும் கூட. ஸோ அந்த மாரி இருக்கிற மேனேஜர்ஸோ இல்லைனா உங்க டிஎல், அஃபிஷியல்ஸோ, உங்க டீம் லீடர் அந்த மாரிலாம் இருக்கிறவங்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணும்? அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு கார்ப்பரேட்ல ஒரு ரூ. 15 சம்பளத்துக்கு சரி, நம்ம வீட்டு கஷ்டத்துக்காக நம்ம வேலை பார்த்துட்டுருக்கோம். சரி அங்க போய் நிம்மதியா இருக்க மாட்டோம், அங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டாய்ங்க. ஒரு 3, 4 பேரு மேல இருக்கிறவங்க ஆமா சாமி போடுவாய்ங்க. அவங்கள மட்டும் அவைங்க பார்த்துக்கிடுவாய்ங்க. மிச்சம் இருக்கிறவங்கள போட்டு தூக்கி போட்டு அடி அடின்னு அடிப்பாய்ங்க. அதில தான் நான் ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஃபீலா இருக்கு. அவைங்க உண்மையாவே நம்ம நல்லதுக்கு பேசும்போது ஏதோ நல்லதுக்கு பேசுற மாரி நல்ல யோகியமா பேசுறாய்ங்க. "இங்க பார்றா தம்பி நீ இப்படி வரணும், அப்படி வரணும். நீ தான்டா அடுத்து வரணும். உனக்கு பேக் பண்றேன்" அப்படிம்பாங்க. பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அவங்க ஈகோவ டச் பண்ற மாரி, அவங்க ஈகோவ டச் பண்றப்போ கண்டிப்பா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகுது. நம்மள ஏதோ முடிச்சுக்கணும்னு நெனைக்கிற மாரி தான் இருக்குது. உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. உங்க மேலதிகாரி, உங்க டிஎல்லையோ, உங்க மேனேஜரையோ நீங்க மூஞ்சிக்கு நேருக்கு நேரா நின்னு ஒரு சண்டைய போட்டு எதிர்த்து பார்த்துருங்க. எதிர்த்து பார்த்து நீங்க அடுத்து இந்த 1 மாசம் அந்த வேலையில இருந்துருவீங்களா? அடுத்து இந்த 2 மாசம் வேலை இருந்தா சொல்லுங்க. ஒரு 99% உங்க மேனேஜரும் உங்க வேலைய முடிச்சு விடணும், உங்கள முடிச்சு விடணும்னு தான் பார்ப்பாரு. அதானே உண்மை. ஏன்னா, இங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தான் இங்க முக்கியமா இருக்கு. இந்த ஃபேவரிசம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்கிற இந்த சொம்பு தூக்குறது, எது சொன்னாலும் ஆமா சாமி போட்டு அவர் கூடயே நெஞ்ச நக்கிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எதுவுமே கண்டுக்கிட மாட்டாய்ங்க. இல்ல நம்ம மொறச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு முடிச்சு விட்டுருவாய்ங்க. இல்ல வேலையா குடுத்து சாவடி அடிச்சு நம்மளா போ வச்சுருவாய்ங்க. இதுல ஏதாவது நடக்கும். ஏன்னா, இந்த கார்ப்பரேட்லலாம் இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறது தான். ஸோ, கார்ப்பரேட்ல இந்த மாரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா உங்க கொலீக்ஸ் கூட உங்கள டார்ச்சர் பண்ணலாம். என்ன சொல்றது? வேலைக்கு போட்டியா இருக்கலாம். இன்சென்டிவ் வாங்குற மாரியான இடத்துல, சில இடத்துல வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல் போம்போது, கண்டிப்பா உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட ஒரு போட்டி வரலாம். நான் திரும்பவும் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். உங்க கூட வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறது அவங்க ஜஸ்ட் உங்க கொலீக்ஸ் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்களே சொல்லுங்க, நீங்க 10 வருஷம், 15 வருஷம் கூட வேலை பாருங்க. உங்க கொலீக்ஸ்க்கும் நீங்க ஸ்கூல்ல இருந்த காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க டச் ஆயிருக்க மாட்டீங்க. அதுதான் உண்மையும் கூட. மேபி எக்ஸ்பெக்ட்டா 1, 2 இருக்கலாம். நான் பட் இல்லன்னு சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரியான கார்ப்பரேட் வேலையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தமட்டிலும் முடிஞ்ச அளவு அதிகமா பேசாதீங்க. நியூட்ரலா இருங்க. நான் உங்கள போய் ஒரு வேலை ஆகுற இடத்துல பொம்மையா இருங்க அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் அதுதான் உங்களுக்கு கேர் பண்ணும். நம்ம வார்த்தையில வாயிலேருந்து வார்த்தை விடுற வார்த்தை கண்டிப்பா பல பேருக்கு பல மாரி போகும். அது நம்மள முடிச்சு விடுறதுக்கான வேலையை அதே பார்க்கும். ஸோ முடிஞ்ச அளவு கேளுங்க. அதிகமா பேசாதீங்க. முடிஞ்ச அளவு யாரையும் எதிர்த்து பேசாதீங்க. அங்க வேலை செய்ற இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே உங்க உயிரெல்லாம் குடுக்க மாட்டாய்ங்க. அவங்க சும்மா சாதாரண கொலீக்ஸ் தான். அவங்ககிட்ட போய் நீங்க உங்க பர்சனலான விஷயங்கள எல்லாத்தையும் சொல்லாதீங்க தயவுசெய்து. அதான் நான் சொல்லுவேன். அதே மாரி இப்போ நீங்க இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க அப்படின்னா, தயவு செய்து யார்ட்டயும் சொல்லாதீங்க. அப்ப எப்படி வரும்னா, ஓகே அப்ப இந்த மாசம் போயிருவான் போல அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. நீங்க ஒரு வேள உங்களுக்கு வேலை கிடைக்கலனா கூட நீங்க கன்டின்யூ பண்ண முடியாது. என்னப்பா போறேன்னா இன்னும் போல அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. ஸோ அப்படி இல்ல, இப்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா இருக்கிறவன்லாம் அப்ப இந்த வேலை அவனுக்கு தேவையில்ல போல அப்படிங்கிற மாரி அந்த மந்த் நீங்க இருக்கிற மந்த்தே உங்கள ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ உனக்கு இது வேணாம்ல, உனக்கே தேவையில்லல்ல, நீ பண்ண போறதில்லல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால யார்ட்டயுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவு நீங்க ஒரு வேலைய ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ப்ரா ஃபார்மலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க தேவையில்லாம ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு ஒர்க் ஏரியால கண்டிப்பா நம்ம சைலன்ஸ் இருந்து நம்மளோட டீப் கேரக்டர வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மேனேஜர்லாம் சில நேரம் திட்டுவாரு. நமக்கே கடுப்பா இருக்கும். என்னடா இவன் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கானே! எனக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் போல இருக்கும். பட் நான் யோசிப்பேன். கேட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? நம்ம நேர்மையா தான் இருக்கோம். அப்பலாம் சொல்லலாம். பட் டூ பி ஃபிராங்க் நம்ம அவன் ஈகோ டச் பண்ற பட்சத்தில கண்டிப்பா நம்ம முடிச்சுக்கணும்னு பார்ப்பாரு. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா நம்ம அத இல்லன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் தெரியும் நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கார்ப்பரேட் வேர்ல்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபேவரிசம், நெப்போட்டிசம் அந்த மாரி விஷயங்கள்னால பல விஷயங்கள்ல நீங்க பாதிக்கப்பட்டுருக்கலாம். நம்ம சாதாரண ஒரு கூலி வேலைக்காக, நம்ம சாதாரண சப்போர்ட்டுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் இந்த வேலைக்கு. பட் அந்த வேலைக்கே ஒருத்தன் உழ வைக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதேதோ தாங்க வேண்டியிருக்கும். பட் அதெல்லாம் ஓகே. நான் எப்பவுமே சொல்றது தான். ஒருத்தன் கீழ நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் நம்ம 100% ஃப்ரீடமா இருக்க எதிர்பார்க்க முடியாது. யாரோ ஒருத்தர் தான் நம்ம ஃப்ரீடத்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இருக்கிற வேலையில அப்ஸ்கில் ஆக பாருங்க. நல்லா அடுத்தடுத்த வேலைக்கு பாருங்க. அப்படி இல்லனாலும் நல்லா ஃபைனான்ஸ்ல கொஞ்சம் தயவுசெய்து வய கட்டி வயித்த கட்டி தயவுசெய்து சேவிங்ஸ் பண்ணுங்க. ஆ
நமக்குன்னு தனி இருந்தால் தான் மட்டும் தான் நமக்கு தனியாக நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட கருத்து. நீங்கள் தனியாக சேவிங்ஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 2,00,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கான்ஃபிடென்ட்டே வேறு உங்களுக்கு. உங்களுக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம லாங் டேர்மில் யோசிக்கலாம், பயம் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ஆயிருமோ, நாளைக்கு என்ன ஆயிருமோ, 1ஆந்தேதி டியூ கட்டணுமோ, 3ஆந்தேதி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயத்தினாலே நமக்கு அந்த வேலைய விட தோணாது. மேனேஜர் நமக்கு எதிரா இருந்தாலும் ஃபேவரிசம், நெப்போட்டிசமா இருந்தாலுமே நம்ம கஷ்டப்படுவோம். நம்மள டார்கெட் பண்ணி அடிச்சா கூட நம்மளால வெளிய முடியாது. அந்த மாதிரி டெட்லாக் ஆயிராதீங்க தயவுசெய்து. ஸோ எப்பவுமே சொல்றேன், அப்ஸ்கில் பண்ணுங்க, ஃபைனான்ஸில கரெக்ட்டா இருங்க.